மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி கங்காவுக்கும் காவேரிக்கும் செக்கப் பண்ணலாம், 5th மந்த் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ஸ்கேன் எடுத்துருவாங்க. ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கங்காவும் போய் டாக்டர் கிட்ட கேட்டு வந்துடுவாங்க. என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, உங்கள் 2 பேர் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. காவேரி, உன் குழந்தைக்காக நான் வேண்டியிருக்கேன், உனக்கு ஸ்கேன் எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் வந்து கோவிலுக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன், வாங்க கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்க பிரதேசனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க. அந்த வேண்டுதலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்வாங்க. சாரதாம்மா இதெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, ஓ காவேரிக்காக வேண்டியிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் கூட பொறாமப்படுறாங்க. நானும் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் வயிற்றுல குழந்தை இருக்குது, அதை நினச்சி நானும் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் வந்து காவேரிக்காக மட்டும் நீ வேண்டியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்த்தீங்கன்னா இதை நினச்சி பொறாமப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.